தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். சனிக்கிழமையிலே மாலை கூடுகையில் நம்ம பார்க்குற ஒரு தலைப்பு என்னென்னா, மனுஷனுடைய அதாவது விசுவாசியுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அதிகாரம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது நிமித்தம், அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது நிமித்தம் இந்த பூமியிலே அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவர் அதிகாரங்களை கொடுக்கிறார். சகல அதிகாரம் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவர் என்ன கிரியைகளை செய்தாரோ அந்த கிரியைகளை இந்த பூமியிலே செய்யும்படி, அதன் காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்யும்படி அவருடைய நாமத்தின் மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று தேவன் அவருடைய வார்த்தையின்படி நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறது நிமித்தம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அவருடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்த முடியும்னா, 2 காரியம் நடக்கணும். ஒன்று, அந்த இருதயத்தில் அந்த வார்த்தை விசுவாசிக்கப்படணும். அந்த வார்த்தையை கேட்குறவங்களால மட்டும்தான் அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியும். வார்த்தையை கேட்காதவங்க வார்த்தையை விசுவாசிக்கவே முடியாது. ஏன்னா கேட்டால் தான் எதை விசுவாசிக்கணுன்னே தெரியும். அப்போ கேட்காத ஒருத்தரால் இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்காத ஒருத்தரால் அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும்னா, அடுத்தது இந்த வார்த்தையை அறிக்கை பண்ண முடியும். அறிக்கை பண்ணுறது தான் என்னென்னா, அதை சொல்லும்போது தேவன் எப்படி அதை உருவாக்குனதுக்கப்புறம் அதை அப்படி சொல்ல அவர் சொன்ன பிறகு தான் என்னாச்சு, உருவாச்சு. அப்படின்னா என்னென்னா, விசுவாசத்துக்கு அப்புறம் தான் நடக்குதே தவிர நடந்ததுக்கப்புறம் விசுவாசிக்கிறது கிடையாது. இதுதான் தேவனுடைய ஒரு ஆர்டர். இந்த வரிசையில் தான் தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணுறாரு, கிரியை செய்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் கடவுள் ஏதாவது செய்கிறாருன்னா எப்படி செய்கிறாருன்னா, அது நடந்ததுக்கப்புறம் நம்மளை விசுவாசிக்க சொல்லலை. எப்படி? அதை விசுவாசித்தால் உனக்கு நடக்கும் அப்படின்றார். உனக்கு விசுவாசித்தால் உனக்கு கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படின்னா நடந்ததுக்கு அப்புறம் நீ அதை நம்பு அப்படின்னு சொல்லல. நீ நம்பினதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணும், நடக்கும். நம்புறதுன்னா என்ன, இல்லாதவைகளை அவர் நம்ப சொல்ல, காணப்படாதவைகளாக இருக்கிறது ஆனால் இருக்கிறவைகளை தான் நம்ப சொல்கிறார். எது? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு காணப்படாத உலகத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்பும்போது விசுவாசிக்கும் போது அது அப்படியே நடக்கும். யாக்கோபு 1:20, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இதுதான் கடைசியாக பார்த்தோம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஒரு மனுஷன் கோபப்படுறதுனால, அவன் கோபத்தில் அவன் ஏதாவது ஒரு கிரியத்தை செய்கிறதுனால அது தேவனுடைய நீதியாக இருக்குமான்னு கேட்டால், மனுஷனுடைய கோபத்தின் நிமித்தம் தேவனுடைய நீதி தடை செய்யப்படுகிறதே தவிர மனுஷனுடைய கோபம் என்ன பண்ணாது, தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. ஏன்னா இந்த கோபம், இந்த சண்டை பண்ணுகிற ஆவி எதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், பிசாசானவன் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அவன் கிரியை செய்து இப்படிப்பட்ட எண்ணங்களையும் யோசனையும் கொடுக்குறவனாக இருக்கிறான். யோவான் 10:10 அதான் வாசித்தோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிந்தையை நம்முடைய இருதயத்தில் கொடுப்பதன் நிமித்தம் பிசாசு என்ன செய்கிறான்னா, தேவனுடைய மகிமை தேடாதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எண்ணங்களையும் திட்டங்களையும் யோசிக்காதபடிக்கு, வீணான சிந்தைகளுக்கும் வீணான யோசனைகளுக்கும் வீணான கோபங்களுக்கும் மூர்க்கங்களுக்கும் பல முடிந்து போன காரியங்களுக்கும், அதை இப்படியாக செய்திருக்கலாமோ அப்படியாக செய்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணங்களுக்கெல்லாம் இடத்தை கொடுக்கும்படி நேரத்தை நடந்தவைகளுக்கும் நடந்து கொண்டிருப்பவர்களையும் குறித்து நம்முடைய சுற்றி இருக்கிற மாம்சத்தின் சிந்தைக்கே இடம் கொடுக்கும்படி வழிவகுக்கிறவன் பிசாசானுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களை யோசனைகளையும் நேரத்தையும் எதிரே செலவழிக்க வேண்டும்.
மாம்சத்துக்குரியவர்களை யோசித்தே நேரத்தை செலவிட வேண்டும். அது பிசாசானுடைய திட்டமாக இருக்கிறது. அவன் எதை திருடுகிறான்னா, உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய நேரத்தை எப்படி திருடுகிறான்? பல காரியங்களை யோசிக்கும்படி உங்கள் இருதயத்துக்கு கொண்டு வந்து இந்த யோசிக்க வேண்டிய காரியங்களை யோசிக்கக்கூடாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்தும் அவருடைய நோக்கத்தை குறித்தும் அவர் சொல்லுகிற வார்த்தையை குறித்தும் அதை குறித்து சிந்தனையை இருதயத்துக்கு கொண்டு போகக்கூடாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். ஒரு நிமிஷம். அப்போது அவன் கிரியை செய்கிற இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், யாக்கோபு 3:16 படிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் செய்கைகளும் உண்டு. வைராக்கியமும் விரோதங்களும் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்செயல்களும் உண்டு. வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் விரோதங்களும் கலகமும் கொண்டிருக்கிற இருதயத்திலே சகல துர்ச்செய்திகளுக்கும் இடம் உண்டாகுகிறது. அப்போ இந்த வார்த்தை எதை காண்பிக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு வைராக்கியம் கொள்ளும்போது அந்த வைராக்கியம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இன்னொரு பக்கம் சகல துர்குணங்களுக்கும், ஆங்கிலத்தில் பார்த்தா எவ்ரி ஈவில் ஒர்க், எல்லா அசுத்த ஆவின் கிரியைகளுக்கும் இடம் கொடுக்குதான். கோபங்களும் சண்டைகளும் வைராக்கியங்களும் எதற்கு கிரியை கொடுக்கிறது? அசுத்த ஆவின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறது. இதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இந்த பகுதி தான் இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். எதுனா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல யோசனைகள், அதாவது நற்கந்தம் என்று சொல்லும்போது நல்ல வாசனை வீசக்கூடிய திரவியமாக இருக்கிறோம். அதுவும் யாரை, எப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியில் அப்படின்னா, கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும். அப்போ இது எப்போ தெரிய ஆரம்பிக்குதுன்னா, 16 வாசிக்கிறேன். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு எதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நீங்கள் பேசும்போது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு அது எப்படி தங்களுடைய காதுகளிலே கேட்கப்படுகிற விதத்தில் தேவன் ஏற்படுத்துகிறார்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும். அதை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும்.
அதை கேட்கும்போது அவங்களுக்குள்ள மரித்திருக்கிற சுகம், சந்தோஷம், விடுதலை, சமாதானம் இதெல்லாமே எப்படி உண்டாகுதுன்னா, புதிய ஒரு உயிர் பெற்று, புது ஒரு ஜீவன் பெற்று ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகிறது போல் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு புது உயிர் உண்டாகும். அந்த புது உயிர் உண்டாகும் போது அது எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் போகிற இடத்திலும் நீங்கள் பேசுகிற இடத்திலும் உங்கள் மூலமாய் கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படும் அப்படின்னு சொன்னால், முகம் சுருங்கி இருக்கிறவங்க கூட உங்கள் முகம், சில பேருக்கு முகம் செத்து போயிருக்குன்னுவாங்க. என்னது முகம் செத்து போயிருக்குன்னா அதில் வந்து முகத்தில் சந்தோஷம் இல்லை, அந்த முகத்தில் என்ன இல்லை, ஒரு 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 திருப்தி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு எந்த காரியத்திலையுமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நீங்கள் கர்த்தர் உங்களை எடுத்து செல்கிற வார்த்தை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஜீவனாய் இருக்கும். இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். 1 பேதுரு 5:8. எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆரம்பத்திலிருந்து படிங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 8 இப்படி ஆரம்பிக்குது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற. பிசாசு யாருக்கு எதிராளி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு எதிராளியே கிடையாது. ஒரு நாள் கூட அவன் என்ன கிடையாது, தேவனுக்கு எதிராளியே கிடையாது. யாருக்கு அவன் எதிராளியாக நிற்கிறான்னா, மனுஷனுக்கும் மனுஷகுமாரனுக்கு தான் என்ன பண்ணுறான், எதிராளியாக நிற்கிறான். மனுஷகுமாரன் பிசாசை ஜெயித்தார். இப்போ அவரை விசுவாசிக்கிறவர்களால் பிசாசை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். அப்போது அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, பிசாசனுடைய அந்தகார வல்லமைகளையும், அப்போது இந்த இருளினுடைய கிரியைகள், த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், இருளின் அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். அவர் ஜெயித்தார். காலின் கீழ் போட்டு மிதித்தார். அவன் தலை நசுக்கப்பட்டவனாக இருக்கிறான். இப்போ அவர் ஜெயித்தார், அதனால நாமும் ஜெயிக்க முடியும், ஜெயிப்போம். எப்படி ஜெயிப்போம்னா, அவரை கொண்டு, அவர் மூலமாய். நாம் தனியாக ஜெயிக்க முடியாது. நம்மளுடைய பலத்தில் என்ன பண்ண முடியாது, பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது, மிரட்ட கூட முடியாது, அவனை ஏற்று நீ ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அவன் ஒரு பழைய சர்ப்பமாக இருக்கிறான், அவன் தந்திரவாதியாக இருக்கிறான். நம்மளுடைய தந்திரம் மிஞ்சி போனால் எத்தனை வயசு, 30 வருஷம் தந்திரம், 40 வருஷம் தந்திரம், இல்லை 50 வருஷம் தந்திரசாலியாக இருக்கலாம். அவன் ரொம்ப வருஷம் பழைய தந்திரசாலி. அவன் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தூதன் அவன். அப்போது இந்த தந்திரசாலியை தேவன் அவனுடைய தந்திரத்தினாலே பிடிப்பார். ஆனால் அவன் தந்திரத்தில் நாம் பிடிக்கப்படக்கூடாது. அவனுடைய தந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாய் விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவனை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய விதத்தில் நம்ம கிரியை செய்ய வேண்டும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கும்போது இந்த மரணத்தின் கிரியைகள், இந்த பிசாசானவன் அழிவின் கிரியைகளை செய்யும்போது, அழிவின் வார்த்தைகளை கொண்டு வரும்போது, அழிவின் சிந்தனைகளை கொண்டு வரும்போது, அதிலே இந்த காரியத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இது யாரால் உண்டானது? இந்த ஆவி தேவனால் அனுப்பப்பட்டதா? இந்த ஆவி பிசாசானுடைய கிரியைகளா? இதெல்லாம் தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறதோ அது எல்லாம் பிசாசானுடைய கிரியை. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆராதனை அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. ஆராதனை அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அது ஒரு பரிசுத்த அக்கினியை போல. அது தேவன் பரிசுத்தனால அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருவர், அவரோடு என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தரை சேர்க்க முடியாது, அவர் இடத்துல வேற ஒன்று வைக்கவும் முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்த அக்கினியாக இருக்கிறார். அந்த பரிசுத்த அக்கினியாக இருக்கிற இடத்துல இன்னொருத்தரை நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது பட்சிக்கப்பட்டு போகும். அதே மாதிரி அவர் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வேறு எதை கொண்டு வச்சாலும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விக்கிரகத்தின் ஆவியா. இப்போ தேவனை துதிக்க வேண்டிய நேரத்தில் தேவனை துதிக்காமல் ஒரு மனுஷன் என்ன வேணா செய்யட்டுமே, அந்த கிரியைகள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் அதான் விக்கிரகம்.
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் அவன் அந்த நேரத்தில் எதை ஆராதிக்கிறானா? விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டு இருக்கிறானா? ஒருவேளை சொல்லலாம், ஒரு வாரம் ஃபுல்லாக நான் வேலை செஞ்சேங்க, இன்றைக்கி தான் நான் என்ன பண்ணுவேன், வீடை க்ளீன் பண்ணுவேன், துணியை க்ளீன் பண்ணுவேன், காரை க்ளீன் பண்ணுவேன், நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி கார் வாங்கியிருக்கிறேன் அப்படின்லாம் ஒருத்தர் சொல்கிறான்னா, அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டினா, அது எல்லாவற்றையும் படைத்தவரை விட்டு அது படைக்கப்பட்டவைகளை வணங்கி கொண்டிருக்கிறான். எப்போ ஒருவன் படைத்தவரை விட்டு படைக்கப்பட்டவைகளை வணங்குகிறானோ அப்போவே அவன் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். எப்படி? எனக்கு தலை வாடுறதுக்கு, என் தலை காயறதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சர்ச்சுக்கு லேட்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு தலை முடி அவங்களுக்கு விக்கிரகமாக இருக்கிறது. அப்போ தான் சொல்கிறாரு, நீ பரலோகத்துக்கு 1.5 கண்ணனா கூட வான்றார். ஒத்த கண்ணனாவா, ஒத்த கையாவா, ஒத்த காலாவா, ஆனால் நீ வந்துருன்றார். எப்படி? எது இடரல் இருக்கு? அந்த இடரல் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா விக்கிரகம். தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு அந்த நேரத்தை எது உங்ககிட்ட இருந்து இருக்குது? உங்களுடைய வேலையா, இல்லை உங்களுடைய சுய திட்டங்களா? இதை செய்யலாம் அதை செய்யலாம், நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணும்? அது எல்லாமே நமக்கு மறைமுகமாக நமக்கு ஆராதிக்க கூடாதபடிக்கான ஒரு தடையாக இருக்கிறது. சில அதுதான் ஒரு இன்னும் சொல்கிறாங்க என்னென்னா, நீ கோட் சூட்டு போட்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கலான்னு சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஆனால் உனக்கு கையை தூக்கும் போது கை என்ன பண்ணுது? இடிக்குது. அப்போது நீ எத்தனை 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தாலும் அந்த கோட் சூட் உனக்கு விக்கிரகமாக மாறிடுச்சு. அதை கழட்டி போட்டு கர்த்தரை ஆராதி. அதனால தான் தேவன் ஆரம்பத்தில் இந்த லேவியர்களுக்கெல்லாம் ஒரு உடையை கொடுத்தார். என்ன உடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் பல போதகர்கள் அந்த உடையை அணிகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, வஸ்திரம் லூஸாக, அந்த எப்படின்னா தொங்கலான வஸ்திரம். என்ன தொங்கலான வஸ்திரம்னா, நீ குதிச்சாலும் சரி, நீ கையை உயர்த்தினாலும் சரி, அது ஒன்று ஆராதிக்க தடைப்படக்கூடாது. நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டுருந்து கூட நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உள்ள ஒரு வஸ்திரம் அது. அதை பற்றி நீ கவலைப்படவே வேணாம். நீ எப்படி குதித்தாலும் எப்படி ஆராதித்தாலும் அதை பொறுத்த கரிசனையும் உனக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நீ மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஐயோ ட்ரெஸ்ஸு இங்கே கிழியுமோ அங்கே கிழியுமோ நினச்சிக்கிட்டே நீ ஆராதனை நின்றுட்டு இருந்தனா உன்னுடைய ஆடை அலங்காரம் உனக்கு விக்கிரகமாக மாறி போனது. எப்படி சில பேர் சாப்பிடும்போது லிப்ஸ்டிக் கலைஞ்சிருமோன்னு யோசிக்கிறாங்கல்ல, அப்போது அதே போல் ஆராதிக்கும் போது எங்கே மேக்கப் கலைஞ்சிருமோ, வேர்த்து கொட்டிருமோ அப்படின்னு யோசிச்சனா, நீ தேவன் எதை கொடுத்தாரோ அதுவே உனக்கு விக்கிரகமாய் மாறி போனது. அப்போது உனக்கு தேவனா இல்லை தேவனால் கொடுக்கப்பட்டதா? எதை ஆராதித்து கொண்டு இருக்கிறாய்? அப்போ வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ டு வர்ஷிப் யுவர் காட்? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எது தடையாக இருக்குது? அப்போதாங்க சொல்கிறாரு, ஆராதிக்கும் போது எப்படிப்பட்ட எண்ணங்களோடு தேவனுடைய சமூகத்தில் வந்து இருக்கணும்னா, இங்கே நான் என்ன சட்டை போட்டிருக்கேன்றதை மறந்துடணும், என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்றதை மறந்துடணும், என்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதை மறந்துடணும், நான் யாருன்றதே மறந்துடணும். ஏன்னா இந்த காரியங்கள், யோசனைகள், இந்த காரியம்லாம் ஐயோ எனக்கு நான் ஷெட்யூலில் இருக்கிறேனே, இந்த நேரம் தான் என்னால் இது பண்ண முடியும், இவ்வளோ தான் என்னால் முடியும், என்னோட லிமிட் இவ்வளோ தான், நான் இவ்வளோ தான், நான் யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை ஆராதிக்கக்கூடாதபடிக்கு நான் தடைகளை விதிக்கிறேன். அப்போது கர்த்தரை ஆராதிக்கும் கர்த்தர்கிட்ட இப்படி தான் கேட்கணும், ஆண்டவரே உம்மை ஆராதிக்க போகும்படிக்கு எனக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீக்கி போடுங்க. அந்த சிந்தனை, எந்த சிந்தனை அந்த நேரத்தில் வந்தாலும் அது உங்களை தடைகளை கொண்டு வரும்படிக்கு பிசாசானவன் என்ன பண்ணுறான், அந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்குறான். அப்போ ஆராதிக்க தடையாக எது வந்தாலும் அது என்ன, ஏன்னா ஆராதிக்கிறவனுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு, ஆராதிக்கிறவனுக்கு நிச்சயம் உயர்வு உண்டு, ஆராதிக்கிற ஜனங்களுக்கு நிச்சயம் தேவன் ரட்சிப்பாக இருக்கிறார், தேவனே ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ளே பிரவேசிக்காதபடிக்கு தான் இதை எப்படிலாம் தடை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் என்ன பண்ணுறான், நம்முடைய சிந்தை, யோசனை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்னா, இந்த சத்துருவானன் வந்து நம்முடைய சிந்தனைகளில் பல காரியங்களை கொண்டு வருவான். கொண்டு வரும்போது நீ இதை பற்றி யோசி, அதை பற்றி யோசி, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, ஆள் இங்கே இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய எண்ணங்களும் யோசனைகளும் இங்கே இருக்கவே இருக்காது. அதை குறித்து தான் இந்த இடத்துல பார்க்குறோம். அதனால்தான் நீங்கள் விழித்திருங்கள், அப்புறம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். எப்படின்னா ஒரு சேரில் உட்காந்துருக்கும் போது கூட நீங்கள் போய் கார்னர் சேரில் தான் உட்காருவேன்னு சொல்லி உட்காந்து அந்த நேரத்தில் ஒருத்தர் உள்ளே வந்து நான் உள்ளே போகணுன்னு அவங்க காலை கையெல்லாம் இடிச்சுக்கிட்டு லேட்டாக வந்து உங்களால் ஒருத்தர் அந்த டைம் எப்படின்னா 2 பேருக்குமே அங்கே பிரச்சனை. லேட்டாக வந்ததுனால நீ ஆராதிக்கிறதும் இவ்வளோ நேரம் தடையாகி போயிடுச்சு,
இப்போ அந்த கார்னரில் நீங்கள் உட்காந்ததுனாலையும் அவங்க அந்த நேரத்தில் வந்ததுனாலையும் நீங்கள் முன்னாடியே தள்ளி உள்ள உட்காராததுனாலையும் உங்களுடைய ஆராதனையும் அவங்க தடை செய்கிறாங்க. எப்படி சபைக்குள்ளேயும் ஆராதனை தடையாகுது? எப்படி உங்களை ஆராதிக்கக்கூடாதபடிக்கு தேவனோடு உங்கள் இருதயத்தை கனெக்ட். சில பேர் நினைப்பாங்க செய்திக்கு போனால் போதுமே அப்படின்னுப்பாங்க. செய்திக்கு போனீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாதி தலையை கொண்டு வர மாதிரி. எப்படி பலி செலுத்தாம பலி செலுத்தாம கர்த்தரை ஆராதிக்க முடியாது. துதி பலி, நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, காணிக்க பலி. காணிக்க தானே லாஸ்டா போட்டுடலாம். இல்லை, கர்த்தரை துதிக்கிற துதி பலிக்கோடு சேர்த்து தான் காணிக்க பலியும் வரும். அப்போ கர்த்தர் எதை ஏற்றுக்கொள்றாருன்னா உங்களை ஜீவ பலியாய் கொடுங்கள். அப்போ நீ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன ஆராதி. பொன் வெள்ளிலாம் அடுத்தது தான். முதல்ல உன் இருதயத்தை எனக்கு தானா. என்ன அர்த்தம்? அவரை துதிக்கிற துதி பலி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய துதி, யாருடைய பிரசன்ஸ் இல்லைனாலும் அவருடைய பிரசன்ஸ் இருந்தால் தான் அவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய முடியும். அப்படியே வேலி போட்டு இருதயத்துக்கு விவசாயம் பண்ணுங்கன்னு ஆளுங்களை வேலைக்கு கூப்பிட்ட மாதிரி. கேட்டை திறக்க மாட்டாங்க, ஆனால் வேலை செய்யுங்கன்னு ஆள் அனுப்புகிற மாதிரி. கேட்டு எப்போ திறக்கும்? அவருடைய பிரசன்னத்துக்கு வந்தால் தான் இருதயத்தில் இருக்கிற கேட்டு திறக்கும். அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே போகும். வெளியே போனால் தான் விதைக்க முடியும். குப்பை நிலத்தில் போயிட்டு விதைக்கிறதுக்கு மட்டும் நின்னா நேரம் இருக்காது. குப்பையை பார்ப்பாங்களா இல்லை விதைக்கிறத பார்ப்பாங்களா? விதையை போட்டால் குப்பையில் தான் விழும். அந்த முள் அருகே போடப்பட்ட விதை, முள் செடி அதிகமாக வளர்ந்துருக்கு. விதை எங்கேருந்து போவோம்? நேரடியாக நான் என்ன பண்ணுறேன், வார்த்தை செய்கிறேன். வார்த்தையில் தான் வல்லம் அதிகம். கரெக்டு தான், வார்த்தையில் வல்லமாக இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை கிரியை செய்கிறதுக்கு உன் இருதயம் செம்மைப்பட்டிருக்கா? அப்பா நொறுங்குண்ட ஆவி தேவன் கேட்குறாரா? நொறுங்குண்ட ஆவினா என்ன? அப்படியே ஃபுல்லாக கல்லான இருதயத்தோடு என்ன பண்ண முடியாது, நேரடியாக விதைக்க முடியாது. இருதயம் முதல்ல செம்மைப்படணும். இருதயம் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படணும். தேவனுடைய பிரசன்னத்தை தான் வாஞ்சிக்கணும். அவங்க வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, வர்ஷிப் லீடரே வரலன்னா கூட கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கலாம். ஏன்னா தேவனுடைய நேரத்தில் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு நேரத்தை நிர்ணயிச்சாச்சுன்னா தேவனுடைய பிரசன்னம் என்றைக்குமே லேட்டாக வராது. தேவனுடைய பிரசன்னம் என்றைக்குமே லேட்டாக வராது. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் நிச்சயம் அடைவார்கள். அப்போ இது எல்லாமே ஏன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருன்னா, பிசாசானவன் உங்களுடைய ஆராதனை நேரத்தை தடை செய்கிறதுல தான் ரொம்ப கரிசனையாக கவனமாக இருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சங்கீதம் 141:3. அங்கேருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை. அப்படியே ஆராதிக்கிறவன் செய்ய வேண்டிய ஜெபம். ஆராதனை என்ன? வாயை திறந்து இருதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறது. அது முடிஞ்ச உடனே ஆண்டவரே கேட்டை க்ளோஸ் பண்ணுறேங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஆராதிக்கும் போது தான் என் இருதயம் என்னுடைய பலன் எல்லாம் என்ன பண்ணணும், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடும் கர்த்தர் இடத்துல நான் என்ன பண்ணணும், அன்பு கூறணும். அதை தாண்டி மிஞ்சின காரியங்கள் எதுவுமே நாம் பேசாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா ஆராதிக்கிறவன் 1 மணி நேரம் ஆராதிச்சுட்டு ஒரு நிமிஷம் தன்னுடைய மாம்சத்தில் அவன் பேச்சுக்களை பேச ஆரம்பித்து அவனுடைய இருதயத்தை எல்லா சிந்தனைக்கும் இடம் கொடுத்து, பிசாசானுடைய எல்லா சிந்தனைக்கும் மாம்சத்தின்படி பார்த்தா நம்ம எல்லாருடைய வாயிலிருந்தும் பிசாசானுடைய திட்டத்தின்படி தான் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். ஆனால் ஆவியின்படி எப்போ நடத்தப்படுகிறோமோ அப்போது நம்முடைய வாயில் ஒரே ஒருத்தரை குறித்து தான் பாடிக்கொண்டிருப்போம், அவர் தேவன். எப்படின்னா நம்ம யாரை அதிகமாக ஆராதிக்கிறோமோ நம்ம அவங்கள போல மாறிடுவோம். அவரை அதிகமாக ஆராதிக்க நம்முடைய சுபாவங்களும் அவரை போல மாறும், நம்முடைய கிரியைகளும் அவரை போல மாறும். அவர் எப்படி கிரியை செய்கிறாரோ நாமும் அப்படி கிரியை செய்ய முடியும். அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ நம்மளாலும் இந்த உலகத்தை. அப்போ நம்ம யாராவது ஆராதிக்கிறோமோ நாமும் அவரை போல மாறுகிறோம். இது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய் காவல் பண்ணப்பட்ட வாயாக இருக்க வேண்டும். இந்த வாய் என்ன வாயாக இருக்கக்கூடாது, ஓட்ட வாயாக இருக்கக்கூடாது. யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பேசுகிற வாய் இது கிடையாது. இந்த வாய் கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாய். இந்த வாயின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுவார். இந்த வாயின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் என்ன பண்ணுவேன், நான் ஆமேன்னு சொல்லுவேனே தவிர மனுஷனுடைய வார்த்தை நான் தேடி காத்திருக்கிற ஒரு மனுஷனே
அல்ல. அப்போ இந்த வாய்க்கு காவல் வையும்ன்றதும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல், இந்த ஆவிக்குரிய உலகத்தில் உங்களை நீங்களே பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஒரு ஜபம் இது. ஏன்னா ஆவி மண்டலத்தில் உங்கள் வாயின் வார்த்தைகளில் நீங்கள் எதை இடம் கொடுக்குறீங்களோ அதை பிடித்து கொள்ளும்படி பிசாசானவன் காத்திருக்கிறான். நெகட்டிவ் கன்ஃபெஷன், எப்போ நெகட்டிவான வார்த்தைகளும் உங்கள் வாயிலிருந்து வருதோ அப்போ பிசாசானவன் அதை அதிகாரத்தோடு பிடிச்சுக்கிட்டு இவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படி ஆகக்கடவுது அவன் ஆமேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சட்டப்படி வருவான், இவங்க தான் சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்வான். இவங்க வாயிலிருந்தா இந்த வார்த்தை வந்துச்சுன்னா அதை நிறைவேற்ற வந்தேன். அவனுக்கு எது நிறைவேற்றுவது ரொம்ப பிடிக்கும்? அழிவை நிறைவேற்றுவது ரொம்ப பிடிக்கும். அதனால ஆக்கினைக்குள்ளான வார்த்தைகளை, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் போது உங்கள் கோபம் தனிய கடவுது. அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் உள்ளே வரும்போது என்ன பண்ணோம்? கோபிக்கிறதில் பொறுமையாயிருங்கள், கேட்கிறதில் தீவிரமாயிருங்கள், அப்புறம் கோபிக்கிறதில் தாமதமாயிருங்கள், பேசுகிறதில் பொறுமையாயிருங்கள். இதெல்லாம் ஏன் இங்கே சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியம் நம்முடைய குணங்கள், நம்முடைய எமோஷனில் சில நேரம் நம்ம சில வார்த்தையை பேசிடும்போது என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, வாய்க்கு கேட்டு போடலன்னா வாய் என்ன பண்ணிட்டோம்னா ஆசீர்வாதத்துக்கு கேட்டை போட்டுரும். நம்ம வாய் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு வேலையும் பண்ணிடுது. வர வேண்டிய ஆள் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? கேட்டை வெளியே போட்டு பூட்டிட்டீங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னடா வரோன்னு சொல்லிட்டு வரோம் வீட்டுக்கு, ஆனால் இவங்க பார்த்தா வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம வர்றது அவங்களுக்கு பிடிக்கல போல. ஆசீர்வாதமே அப்படி நினச்சிக்கோம், வந்து பார்த்துக்கோம். பார்த்தா வெளியே என்ன பண்ணியிருக்குது? பூட்டிருக்கு. பூட்டு எப்படி உண்டாச்சு? வாய்க்கு பூட்டு போடாததுனால ஆசீர்வாதத்தினுடைய வாசல்களே பூட்டப்பட்டுடுச்சு. வானத்தின் பலகணிகளை திறந்து எப்போ திறப்பாரு? அவரை ஆராதிக்கும் போது திறப்பார். நீ முறுமுறுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கேட்டு மூடிடும். ஆட்டோமேட்டிக் டோர் அது. எப்படி? நீ துதி எடுத்தா ஓடுவான், கதவு திறக்கும், உள்ளே இருக்கிறவனும் ஓடிடுவான். ஆனால் இந்த வாய்க்கு பூட்டு போடாமல் இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய் எல்லா வழியும் திறந்து விட்டுருது. பிசாசானவன் உள்ளே வர்றதுக்கான வழிகளை திறந்து விட்டுருது. பிசாசானவனை ஜெயிக்கிறது கஷ்டமாயிருது. எப்படின்னா, தவளை தன் வாயால் கெடும். ஏன்? அது கம்முன்னு இருந்தால் கூட எந்த மிருகமும் அது சீண்டிருக்காது. அதுவே உட்காந்து என்ன பண்ணும்? சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது மற்ற மிருகங்கள் கரெக்டாக தவளை இங்கே தான் இருக்குன்னு சத்தத்தை கேட்டே கிட்ட வந்து தவளையை பிடிச்சிட்டு போயிடும். பிசாசானவன் அப்படி தான். எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கான். அவன் பதுங்கியிருந்து வேட்டையாட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே சத்தம் கொடுத்துட்டீங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை வந்து பிடிச்சிட்டு போ, நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை வந்து இந்த ஓடி ஒளிஞ்சு விளையாடுவாங்க. அதான் பார்த்துருக்கேன் எப்படி விளையாடுவாங்க. போய் ஒளிஞ்சிக்கிட்டு நான் இங்கே தான் இருக்கிறேன் கண்டுபிடி பார்ப்போம் அப்படி சொன்னால் என்ன ஆகும்? முதல்ல அவங்கள தான் போய் பிடிக்கணும். ஏன்? ஏன்னா எங்கே இருக்கிறான்னு முதலே தெரிஞ்சிடுச்சுல. அப்போ பிசாசனும் அப்படி தான் இருக்கிறான். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவனுக்கு இடம் கொடுக்கும் போது அவனை முதல்ல இன்வைட் பண்ணுது. அவனை என்ன பண்ணுது? கூப்பிடுது. கேளாத ஐஸ்வர்யங்கள் நான் உனக்கு தருவேன்றார். எப்போ? கர்த்தரை நோக்கி கேட்க வேண்டியது கேட்கும் போது. அப்போது கர்த்தர்கிட்ட பேசாமல் வேற பட்ட கதைகளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இடத்த கொடுக்குறோம்? அவனுக்கு இடம் கொடுக்குறோம். அவன் தான் விழுங்கலாம் என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ரெண்டுத்துக்கு தான் கீழ்ப்படிய முடியும். ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும்ன்றார்ல. அதுபோல் நீதிக்கு ஏதுவான வழி என்னன்னு கேட்டினா கீழ்ப்படிதல். பாவத்துக்கு ஏதுவான மரணத்துக்கு ஏதுவான வழி எதுனா பாவம். எதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம்? பாவத்திற்கா இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கா? அப்போ எப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறதுனா என்னென்னா, தேடி தேடி கர்த்தருடைய வார்த்தையில் எதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அதுக்கு கீழ்ப்படியணுன்ற சிந்தையோடு என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கணும். அப்படி தேடுறது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீணான சிந்தனைகளுக்கும் யோசனைகளுக்கும் திட்டங்களுக்கும் நம்ம உட்காந்து யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அங்கே தான் சில நேரம் பிரச்சனையே வந்துடுது. யோசிக்கிறதுக்கு நமக்குள்ளே என்ன இல்லை? கர்த்தருடைய வார்த்தையே இல்லை.
வசனமே நமக்கு தெரியல, சத்தியமே என்னன்னு தெரியல, ஆவியானுடைய பிரசன்னமும் இல்லை, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுற ஒரு அனுபவமும் இல்லை, காத்திருந்து வல்லமையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவமும் இல்லை, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு உணர்தலே இல்லை. அப்படி இல்லாத நேரத்தில் உட்காந்து யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா யோசிக்கிற எண்ணங்களே என்ன எண்ணங்களாக இருக்குது? இந்த மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கு வழியை வகுக்கிற எண்ணங்களாக தான் இருக்கிறது. அது என்ன பண்ணிடுதுன்னு கேட்டிங்கன்னா, சவுலுக்கு சொல்கிறாரு, நாங்கள் அந்த ஊரில் இருக்கிற எதையுமே எடுத்து வைக்காதன்றாரு. அவன் பண்ணுறான் என்ன பண்ணுறான், அங்கே அந்த ஆடுகளை எடுத்து வச்சிட்றான். ஏன் ஆடுகளை எடுத்து வச்சேன்னு கேட்டால், உங்களுக்கு நான் பலி செலுத்துறதுக்காக எடுத்து வச்சேன்னா. அப்பவே அவன் கதை முடிஞ்சுது. அவன் ஆராதிக்கிறதுக்கு தேவைப்படுன்னு எடுத்து வச்சாண்டவர். எதுக்குப்பா பணத்தை திருடுனா, காணிக்க போடலாம் திருடின ஆண்டவர். அது மாதிரி எதுக்குப்பா பணத்தை திருடிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் உங்களுக்கு காணிக்க போடலாம் தான் திருடின ஆண்டவர். உன் காணிக்க அங்கீகரிக்கப்படுமா? படாது. அப்போ தேவனுடைய பார்வை இது பாருங்க, தேவனுடைய நீதியை செய்கிறேன். எப்படியாவது என்ன பண்ற, தேவனுடைய நீதியை செய்கிறேன். இதுக்கு நான் கரெக்டாக செஞ்சுட்டேன்னா அதை எப்படி செஞ்சேன்றதெல்லாம் அவருக்கு கணக்கு இல்லை. இவருக்கு நான் என்ன செஞ்சேனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த சிறியவர்கள் நீ எதை செய்தாலும் நீ எனக்கே செய்கிறன்றார். அப்படின்னா அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நீ நேரடியாக எனக்கு தான் இதை தான் பண்ண அதான் பண்ணன்னு இல்லை, நீ என்னை மனதில் வைத்துக்கிட்டு நீ உன் இருதயத்தின்படி. அப்படின்னா இந்த ஆகாய் சகரியா மல்கியா லாஸ்ட் அதிகாரம் அதில் வரும், கொழுத்த ஆடுகளை வச்சிட்டு இருந்தோம், நீ நொண்டியும் முடமானதை தேடி பிடிச்சி எனக்கு கொண்டு வந்த பாரு, அதில் என்னை வஞ்சித்தாய் அப்படின்றார். அவருக்கு தெரியுது நீ என்ன வச்சிருக்க என்ன வச்சில்லைன்னு. அப்போ என்னை பலி செலுத்தும் போது எதை வச்சு பலி செலுத்துற? வேணும்ட்டே கழிச்சது. அப்படின்னா கழிச்சதுன்றாங்க. கழிச்சதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்து, இதெல்லாம் எப்படின்னா கறி வெட்டும் போது வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் ஏதாவது கொஞ்சம் நசுங்குனது நஞ்சதுலாம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க, அப்படி வெட்டும் போது அப்படி தள்ளி விட்டுருவாங்க. அதில் கழிவு. அது என்னது, அதை வெட்டும் போதே நம்ம ஆளுங்க ஏதாவது எங்க பேக்கரிக்கு போனால் கூட தூள் பக்கோடா இருந்தால் கொடுங்க, என்னது அதுலேருந்து உதிர்ந்தது. சிப்ஸு கடைக்கு போனால் தூள் சிப்ஸ் இருந்தால் கொடுங்க, அது உடஞ்சி கீழே உதிர்ந்தது. ஏன்னா அது கம்மி விலைக்கு கொஞ்சம் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு கொடுப்பாங்க. அது எல்லோரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி கடைகளுக்கு போனால் வெறும் ரெக்கை இருந்தால் கொடுங்க. என்ன இல்லை, இதை வச்சு பண்ணிடலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ நல்லது இருக்கும்போதே எனக்கு கொடுக்கணும்னு வரும்போது மட்டும் என்ன பண்ணுற, நல்லதை கொடுக்க உனக்கு என்ன பண்ணல, மனசே வரல. இதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். கேட்டால் நாங்கள் எதில் வஞ்சித்தோம் அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் கேட்டால் நாங்கள் எதில் மீறணும்னு கேட்குறேன். நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய பார்வையில் நம்ம அவரை எப்படி ஆராதிக்கிறோம் அப்படின்றத தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? முழு மனசோடு ஒரு பாட்டை பாடுறீங்களா? அந்த வார்த்தையெல்லாம் படித்து புரிஞ்சு தான் அந்த வார்த்தையை பாட்டாக பாடுறீங்களா? இல்லை எல்லாரும் பாடுறாங்களேன்னு சொல்லிட்டு வாய் அசைச்சி அந்த அப்படி படிச்சிடுறீங்களா? படிக்கிறதுக்கு இப்போது நிறைய ரோபோட் வந்துடுச்சு. படின்னு சொன்னால் அது அப்படியே ரோபோட் மாதிரி படிச்சுக்கிட்டே போகும். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமா இருக்கிறதே, தமிழ்லாம் படிக்குது ரோபோட். இப்போ நம்ம கூட தமிழ் நல்லா வரலன்னா கூட என்ன பண்ணுது, இந்த பாட்லாம் என்ன பண்ணுது, தமிழ் படிக்குது. அது ஆராதிக்கிறதா? இல்லை. அது கர்த்தரை துதிக்கிறதா? என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அப்படின்னு அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டு விட்டா அது கர்த்தரை துதிக்கிறதா? இல்லை இல்லை, ரெக்கார்டிங்கும் வேலைக்காகாது. ஒவ்வொரு முறையும் இருதயத்திலேருந்து கர்த்தரை என்ன பண்ணணும், நம்ம ஆராதிக்கணும். இந்த ரெக்கார்டிங் பாட்டு எல்லாமே எதுக்கு பயன்படுதுன்னா அதுக்கு தான். ஒவ்வொரு முறையும் கர்த்தரோடு நீங்கள் சேருவதற்கு அந்த பாட்டு உங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும். அதுதான் ஒவ்வொருத்தருடைய பிரயாசமாய் இருந்து கொண்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:5 10வது அதிகாரம் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எறும்புகிற எல்லா மேட்டிமையும் நாங்கள் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும்
நிர்மூலமாக்கி. எவைகளால்? 4ஆம் வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. நம்முடைய போராயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆராதனை கர்த்தரை ஆராதிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்களா, ஒரு யுத்தத்தில் இருக்கிறாங்களா. எப்படி ஜெயிக்கிறாங்களா? துதியின் மூலமாக ஜெயிக்கிறாங்களா. எப்படி ஜெயிக்கிறாங்களா? துதியின் மூலமாக. துதிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், முழுக்க முழுக்க அவங்களுடைய பாடுகிற பாடல்கள், யோசனைகள், எண்ணங்கள், தன்னுடைய பலன் எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் எழுதப்பட்ட, அதை கொண்டு எழுதப்பட்ட பாடல்களை சொல்லி சொல்லி உச்சரிக்கும் போது அவரை மட்டுமே யோசித்து பார்க்கும்போது அவருடைய பிரசன்னத்தையே அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க. பலி மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவருடைய பிரசன்னத்தை அழைக்கிறாங்க. எப்படி ஒரு பலிபீடத்தில் பலியை போட்டோடனே அவருடைய அக்கினி பட்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ, அதே போல தான் நாம் துதி பலி ஏறெடுக்கும் போதும் அவருடைய அக்கினி, அவருடைய பிரசன்னம் அந்த பலியை என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ளணும். தூபம் போல் என் ஜபங்கள், ஆண்டவரே நான் செய்கிற ஜபம் கூட எப்படி இருக்கணுமா, வாசனை வீசுகிற தூபமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் பாடல் என்ன பண்ணணும், உண்மை எப்பவுமே மகிமைப்படுத்தணும். இதெல்லாமே அங்கே சொல்லப்பட்டிருக்கா. அதனால தான் இங்கே சொல்கிறார், நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கல 3 இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. 4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ள. மாம்சம் படி நாங்கள் போனால் அரண்களெல்லாம் நிர்மூலம் ஆக்க முடியாது. பில்டிங் உள்ளே இருக்கிறவங்க கிட்ட வேணால் நீங்கள் போய் சண்டை போடலாம். பில்டிங் எதை பண்ண முடியுமா? அவங்க பில்டிங்குள்ளே இருந்துட்டு சிசிடிவி கேமராவில் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. சில பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, கேமரா சுற்றி வச்சுட்டு அவங்க ரெண்டே கோவப்படுத்துவாங்க. கோவத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற டேபிள் உடைக்கணும், கண்ணாடி உடைக்கணும், அவங்கள அடிக்க ட்ரை பண்ணணும். அது எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கிட்ட கூட வரக்கூடாத மாதிரி உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது உங்களை என்ன பண்ணிடணும், உங்களை கோபம் மூட்டி அந்த கோபத்தின்படி நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களை பண்ணணும்னு நினைக்கும் போது அதையே ஒரு எவிடன்ஸாக வச்சு எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்க யோசிக்கிற யோசனைகளும் எண்ணங்களுமாக இருக்கிறது. இப்படி யோசிக்கிற யோசனையில் நீங்கள் என்ன முடியாது, அரண்களை தகர்க்க முடியாது. அரண்கள்னா அவன் பெரிய கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருப்பான், அவன் கோட்டைக்குள்ளே போய் நீங்கள் அவனை என்ன பண்ண முடியாது, தொடக்கூட முடியாது. நீங்கள் அவனை மட்டும் போய் ஜெயிச்சிடலான்னு நினைப்பீங்க, அந்த அரண்களை தகர்க்க முடியாது தனி பலத்தில். அதனால தான் சொல்கிறாரு, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா தேவ நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவ பலம் உள்ளவைகளை கொண்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எதை சிறைப்படுத்துகிறோமா? தேவ பலத்தினால எந்த எண்ணத்தையும் சிறைப்பிடிக்கணுமா. இந்த யோசனை வந்துச்சுனாலே கர்த்தரை துதிக்காம வேற எதையோ யோசிக்கணும், வேற எதையா பண்ணணும், அப்புறம் வேற எதுக்காக நேரத்தை செலவிடணும்னு அந்த சிந்தனை வரும்போதே அந்த சிந்தனையை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ பலத்தினால் சிறைப்பிடிக்கணும். சிறைப்பிடிச்சு வைக்கலன்னா அந்த எண்ணங்கள் உள்ளே போய் என்ன பண்ண ஆரம்பிக்கும், அதை யோசிக்க வைக்கும். அந்த யோசனைகள் என்ன பண்ண வைக்கும், அதை பற்றி செயல்பட வைக்கும். அப்போ அந்த செயல்களெல்லாம் எங்கேயே பிடிக்கணும்னா அந்த எண்ணம் வரும்போதே அதை என்ன பண்ணிடணும். பிசாசு அப்படி தான் பிடிச்சார். அவன் எண்ணத்திலே அவனை சிறைப்பிடிச்சார். மனதில் என்ன பண்ணான், எண்ணினான் அவருக்கு மேலாக சிங்காசனத்தை அமைப்பேன். அவன் முன்னாடி வந்திருந்தான்னா பொசுக்கி விட்டுருப்பார். அந்த எண்ணம் வரும்போதே அவனை பிடிச்சி போட்டார். உனக்காக நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன், அங்கே பாதாளத்தை அக்கினி கடலை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், உனக்கு நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி அவனை அப்போவே தள்ளி விட்டார். அந்த எண்ணம் வந்த போவே அவன் சிறைப்பிடிக்கப்பட்டான். இதுதான் தேவ பலத்தினால் செய்வது. அப்போது எந்த எண்ணத்தினால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? சில பேர் எந்த எண்ணத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படி கேட்கலாம். எந்த எண்ணத்தோடு தேவனை, சும்மா இங்கே நின்னா நம்மளும் இந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கா, நாங்களும் இந்த இந்த கூட்டத்தை ஆடுதான் அப்படின்னு சும்மா பேருக்கு காமிக்கிறதுக்கா? இல்லை, எந்த எண்ணத்தோடு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை பார்த்து கர்த்தரை, இந்த பெரிய மெகா சர்ச்சில் நானும் மெம்பராக இருந்துட்டா எங்கே போனாலும் நான் பெருமையாக என்ன பண்ணிக்கலாம், நான் அந்த சர்ச்சு மெம்பரு, நாங்களாம் அப்படி நாங்களாம் இப்படி. சரி, எத்தனை வசனம் மனப்பாடமாக தெரியும்னு கேட்டால் அதுவா, அது படித்தேன் சின்ன வயசில்,
எப்படின்னா அந்த பெருமையை காமிக்கிறதுக்காக, அந்த மேட்டிமையை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்களே தவிர இது மூலமாக அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எவ்வளோ வளர்ச்சி வந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. கலாத்தியர் 5:22-24. ஆவியின் கனியோ 22 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். இதெல்லாம் எண்ணங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிற விஷயம். இதெல்லாம் அங்க நடக்கும் போதே அதை கண்டிக்கணும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல். நம்மளை புகழ்ந்து யாராவது பேசுவாங்களா? அதுக்காகவே என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலையை அங்கே செய்கிறது, செஞ்சுட்டு நம்மளை எப்போ புகழ்ந்து பேசுவாங்கன்னு அதுக்காகவே உட்காந்துருக்கிறது. வீண் புகழ்ச்சிகளை விரும்பாமலும். நம்மளை புகழ்ந்து பேசுனாங்கன்னா ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி எண்ணம். நம்மளை எப்போ புகழ்ந்து பேசுகிறாங்களோ அப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. அடுத்தது, ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும். கோபம் மூட்டுறதும் ஒரு 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 ஆவிதான். அடுத்தது, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். அதுக்கு முன்னாடி வசனத்தில் 24 மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆசை எங்கே இருக்குது? ஆசை இருதயத்தில் இருக்குது. அந்த இருதயத்தில் வர ஆசையை என்ன பண்ணணும், இந்த எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையில் நான் என்ன பண்ணுறேன், அறைகிறேன்னு சொல்லி சிலுவையில் அரைஞ்சிட்டோன்னா அது என்ன பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாம்ச சிந்தை மரணத்துக்குள் நம்மை கொண்டு செல்ல முடியாது. அப்போது இந்த மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னா என்ன அர்த்தம்னா, சிந்தனைகள் எல்லாம் சிறைபிடிக்கக்கூடிய வல்லமை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கீழானவைகளுடைய சிந்தனைகள், மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், மனிதன் மூலமாய் பிசாசின் மூலமாயும் நமக்கு தேவனை யோசிக்காதபடிக்கு நடு நேரத்தில் கொண்டு வரக்கூடிய சிந்தனைகள், அந்த சிந்தனைகளை எல்லாம் என்ன பண்ணணும், சிறைபிடிக்கணும். தூங்க விடாதபடிக்கு பல சிந்தனைகளை சத்துருவானவன் தலையில் கொண்டு வந்து என்ன பண்ணுவான், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க விட மாட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நேரத்தில் இப்போ தூக்கத்தின் ஆவி உண்டாவதாக உங்களுக்கு சமாதானன்ற மாதிரி, அப்போ தான் பயங்கரமான ஒரு சமாதானம் இருக்கும். அப்போது பாருங்கள், அதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். சபையில் இருந்தால் தான் சில பேருக்கு என்ன வருது, அந்த அந்த ஒரு தெய்வீக சமாதானம் உள்ளே வரும்போது என்ன வருது, கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கலான்னு தோணுது. வீட்டில் இருக்கும்போது அந்த ஒரு அமைதி இல்லை, அந்த ஒரு சமாதானம் இல்லை. மனசு தூங்க மாட்டேங்குது. படுத்து தூங்கினா கூட மனது தூங்க மாட்டேங்குது, மைண்டு தூங்க மாட்டேங்குது. மைண்டு அப்படியே டென்ஷனாகவே இருக்கும். பார்த்தா தூங்கி முழிச்சிருப்பாங்க, இவங்க தான் தூங்கியிருப்பாங்க, மைண்டு தூங்கியிருக்காது. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனதில் போராடுகிற போராட்டம் இருக்கிறதுல பெரிய போராட்டம் எது தெரியுமா? இந்தியா பாகிஸ்தான் போராட்டத்தை விட ஒவ்வொருத்தருடைய மனசில் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு. அந்த போராட்டம் தான் பல வருஷங்களுக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? மனதின் போராட்டத்தை ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த மனதின் போராட்டம் நம்முடைய சுய பலத்தில் ஜெயிக்கக்கூடியதே கிடையாது. அதான் சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்தின்படி இதெல்லாம் செய்ய முடியாது. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில். கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு தான் சிலுவையை எது கொடுத்துருக்காருன்னா, சுயத்தை எடுத்து சிலுவையில் அறையிறதுக்கு, இந்த மாம்ச இச்சைகளையும் ஆசைகளை எடுத்து சிலுவையில் அறையிறதுக்கு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துறதுக்கு. அப்போது உங்களால் என்ன பண்ண முடியும், இயேசுவின் நாமத்தினால பிசாசானன் கொண்டு வருகிற யோசனைகளையும் எண்ணங்களையும் ஜெயிலில் போட முடியும். அங்கேயே உங்களுக்கு சட்டத்தை கொடுத்துட்டார் கையில். என்ன சட்டம்?
ஆவிக்குரிய சட்டத்தில், ஆவிக்குரிய உலகத்தில், உங்கள் உலகத்தில் சத்துருவானோ உங்கள் எல்லைக்குள்ளே வரும்போதே, இந்த எல்லையை தாண்டி நீ இந்த ஊருக்குள்ளே வந்தீன்னா, என் வாழ்க்கைக்குள்ளே வந்தீன்னா உன்னை நான் அங்கேயே அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறேன். தூதர்களை அனுப்பி உனக்கு கட்டளையிடுவார். என்ன கட்டளையிடுவார்? நீ உள்ள வராதபடிக்கு நான் அவருடைய நாமத்தினாலே உன்னை என்ன பண்ணுறேன்? கட்டுகிறேன். எப்படி கட்டுறேன்? உன்னை நீ இவங்களை கட்டுறது இல்லை, நான் என்ன பண்ணுறேன்? இவர்களை கட்டவிழ்க்கிறேன். நீ கட்டப்பட்டவனாய் போவாய். அவருடைய நாமத்தினால என்ன பண்ணுறான்? பட்டயம் இருக்குது. அந்த பட்டயத்தை பார்த்து அவனால் என்ன பண்ண முடியாது? சண்டை போட கூட வர முடியாது. ஏன்னா பட்டயம் அது சுடர் ஒளி வீசுகிற பட்டயமா தேவதூதர்கள் கையில் கொடுத்துருக்காங்க. உங்கள் கையில் கொடுத்துருக்க பட்டயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வார்த்தை என்கிற பட்டயம். இந்த பட்டயம் எப்படின்னா போய் குத்தி தான் கிரியை செய்யணும்னு இல்லை. இந்த வார்த்தையை சொன்னாலே போதும், அவன் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் சரி அவன் விழுந்து போவான். இந்த பட்டயம் அங்கே இருக்கிறவன் அட்டாக் பண்ணும். பழைய சண்டைகள், யுத்தங்கள் எல்லாம் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்ட வந்தால் தான் சண்டை போட முடியும். அட்லீஸ்ட் ஈட்டியை தூக்கி அடிக்கிற தூரத்துக்காக அவன் என்ன பண்ணணும்? இருக்கணும். இல்லை அம்பு அடிக்கிற தூரத்துலேயே தான் அவன் இருக்கணும். அதுக்கு மேலே தூரமாக இருந்தால் அவன் என்ன பண்ண முடியாது? தாக்கவே முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி மாற என்ன பண்ணாங்க? தூரமாக இருக்கிறவனை அடிக்கணும். அம்பை தாண்டி வேகமாக போகக்கூடிய புல்லட்டெல்லாம் என்ன பண்ணணும்? ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணணும். கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் வரும்போதே இங்கேருந்து அந்த மிஷின் காட்டணும். இவன் வரான்னு சொல்லி இங்கேருந்து ஏவுகணையை போட்டு அடிக்கணும். இது எல்லாத்துமே எப்படி சொல்கிறாருன்னா, உங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல, ஆவியிலே கிறிஸ்துவுக்குள் எந்த எண்ணங்களையும் சிறைப்படுத்தும்படிக்கு. அந்த எண்ணங்கள் அவன் தூரத்துலேருந்து தூக்கிட்டு வரானா, அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவன் தூரத்துலேருந்து கொண்டு வர எண்ணங்களை அங்கேயே அவர் அடித்து என்ன பண்ணுறாரு? ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறார். அவனை கிட்ட முகத்தில் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. அவன் எல்லைக்குள் வரும்போதே அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவன் பொசுக்கப்படுகிறான். அவன் நினைச்சாலும் அது எப்படின்னா, வீட்டு வாசலில் வலை போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த வலையிலேயே இந்த கொசு வலை பேட் இருக்கு பாருங்க. பேட்டு வைக்கிற அந்த எலக்ட்ரிக் பவர் அதில் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? போய் தொட்டு பார்த்தாலே வாசல்லே அவன் விழுந்துருவான். உள்ளே அவனை பேட்டை வச்சுலாம் அடிக்க வேணாம். எப்படி? வாசலில் இருக்கிற வலையே எலக்ட்ரிசிட்டி இருக்கணும். அங்கே என்ன இருக்கணும்? அக்கினி வாசல்லையே இருக்கணும். அவன் எட்டி பார்க்கறது என்ன? கிட்ட அப்படி தொட்டு பார்த்தாலே என்ன ஆகும்? அந்த வலை என்ன பண்ணுறான்? அவனை பொசிக்கிறோம். அப்போ தேவனுடைய அக்கினி நம்மளை அப்படி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா பாதுகாத்து கொண்டிருக்கு. அக்கினி சுவாலையில் என்ன பண்ணுறாரு? தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால் ஒரு திங்கும் அணுகாது, ஒரு சேதமும் அணுகாது. அந்த அக்கினியில் உங்களை தூக்கி போட வந்தால் அந்த அக்கினி உங்களை ஒன்றும் பண்ணாது. தூக்கி போட வந்தவனுக்கு தான் என்ன பண்ணுது? அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது. அப்போ தேவன் இன்றைக்கு காண்பிக்கிற காரியம் அதுதான். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை. நீங்கள் கோபப்பட்டு யாரையும் சண்டை போட்டுலாம் ஜெயிக்கவே முடியாது. இந்த யுத்தம் ஆவியினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்தை ஆவியில் தான் நீங்கள் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்க முடியும்னா, ஆவியின் மண்டலத்தில் இயேசு ஒருத்தர் தெரிஞ்சிக்காமல் எந்த ஆவியும் ஜெயிக்க முடியாது. அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். எல்லா படைக்கப்பட்டவைகளுக்கும் அவரே சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் உங்கள் ஆவி என்ன ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவருடைய நாமத்தினால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போது எந்த ஆவிகளையும் கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்குது. அதை சொல்லி நீங்கள் கடிந்து கொள்ளும்போது அந்த சிந்தனைகள், அந்த யோசனைகள், எண்ணங்கள் வரும்போது கூட அந்த எண்ணங்களை நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கலாம். அந்த யோசனைகளை கொண்டு வருகிற எந்த வழியில் வேணால் பிசாசு கொண்டு வருவான். எப்படி? இயேசு இருக்கும்போது கூட இருந்த சீசனே என்ன பண்ணா, உமக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்னாரு. அப்போவே அவர் கண்டுபிடிச்சாரு, எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்றார். சாத்தானையும் பார்த்து சொல்கிறாரு, பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு பின்பதாக போ சாத்தானே அப்படின்றார். இந்த சிந்தனையை வச்சே சொல்லிடலாம். நீ இதை யோசிக்கும் போதே உனக்குள்ளே என்ன இருக்கிறான்? சத்துருவானவன் இப்படிப்பட்ட கிரிகளை செய்து கொண்டிருக்கிறான். யூதாஸ் காரியத்தையும் தான் பிசாசு பிடிச்சான். ஆனால் அவன் தேவனுடைய இரக்கங்களை அவன் எண்ணி பார்த்து பெற்றுக்கொள்ள முடியாத இருதயத்தில் அந்த எண்ணமே வராததுனாலேயே அவன் கடைசியில் சீக்கிரமே மரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு போயிட்டான். அதே இன்னொருத்தர் இருந்தான், 3 தடவை மறுதளித்தான். ஆனால் தேவனிடத்தில் எப்போ அவன் ஒப்புரவானானோ, எப்போ பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தேவனிடத்தில் பாதத்தை கர்த்தர்கிட்ட போய் கெஞ்சறதுல எந்த ஒரு மான பிரச்சனையும் இருக்கக்கூடாது.
அவர் பாதத்தில் விழுறதுலையோ, அவர்கிட்ட போய் ஒரு உதவின்னு கேட்கறதுலையோ, அவர்கிட்ட ஒரு ரகசியத்தை குறித்து சொல்கிறதுலையோ, அவர்கிட்ட ஒரு பர்சனலான விஷயத்த சொல்கிறதுலையோ என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, மனசில் இவர்கிட்ட இதெல்லாம் சொல்லாமான்னு நினச்சோன்னா அப்போ பிரச்சனை நமக்கு தான். எப்படின்னா டாக்டர்கிட்ட இந்த பழைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்லாமல் போயிட்டு அவருக்கு தெரியாமல் இருக்கட்டும். தெரியாமல் இருந்தால் யாருக்கு ஆபத்து? அவர்கிட்ட மறைச்சா யாருக்கு ஆபத்து? தன் பாவத்தை மறைக்கிறவன் அவருக்கு தெரியும், என்ன பண்ணன்னு தெரியும். ஆனால் என் சமூகத்தில் வந்து முழு இருதயத்தோடு அதை ஒப்பு கொடுக்குறியா? நான் மறுதளிச்சிட்டேன்னு பேதுரு மன நொந்தானே, அந்த மன நொந்து கொள்ளக்கூடிய இருதயம் உனக்கு இருக்கா? இத்தனை வாட்டி இத்தனை காரியங்களை பண்ணியும் இருதயம் என்ன பண்ணலை? இன்னும் அதை உணர்வடையாமல் இருக்கிறது, மனம் திரும்பாமல் இருக்கிறது. மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள். அதுவும் எங்கே இருக்குது? மனசுக்குள்ளேயே சொல்கிறாரு. இங்கேயே அவ்வளோ போராட்டம் இருக்குது. இங்கே இருதயம் சரியாயிடுச்சுனால என்ன ஆகிடும்? உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் திறக்கப்பட்டதாகிடும். அப்போ தேவன் இது புதுசாக சிலுவையில் நமக்காக மறிக்கணும்னு அவசியமே இல்லை. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். மனுஷனுடைய பட்டயம் தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை காட்டிலும் பலம் உள்ளது கிடையாது. அப்போ அவன் நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஆயுதங்களை உண்டாக்கிட்டு வர. அவர் சொல்லிட்டார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இந்த ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த தேசத்தை சூப்பர் பவர்னே சொல்லிடலாம். உன்னை எதிர்த்து ஒருத்தன் கூட நிற்க முடியாதுன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பேரை கூட சேர்த்துக்கிட்டு வந்தாலும் சரி, அவன் முழு உலகமே ஒரு மனுஷனுக்கு எதிராக நின்றுட்டு இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை பெற்ற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு முன்னாடி ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. அவர் சொல்லிட்டார், இந்த ரதங்களை, அக்னிமயமான ரதங்களை கொண்டு வந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க கண்களை திறந்து பார்க்கும் போதே தெரியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ கர்த்தர் யுத்தம் செய்யும் போது அது அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தான் தெரியுது, கர்த்தர் எனக்காக என்ன பண்றார், யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்தின் படி நடக்கிறவர்களுக்கு அது வெளிப்படுகிறது இல்லை, ஆவியின் படி நடக்கிறவர்கள் மட்டும் தான் வெளிப்படுது. அப்போது இன்றைக்கு நம்மளும் தேவன் அப்படி தான் பார்க்க சொல்றாரு, நீங்கள் மாம்சத்தின் படி பிழையாமல் ஆவியின் படி பிழைத்து பாருங்க. உடைய கண்களை எப்படி பார்க்கணும்? முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்க்குற, நான் உனக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு பார்க்க தெரியல அப்படின்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ இது பார்க்க மாட்டீங்களே, அதை பார்க்க மாட்டீங்களே, இது எப்போ செய்ய போறீங்களான்னு அவர் சொல்கிறாரு. நான் பின்னாடி இருந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. எப்படி நம்ம கண்ணு முன்னாடி வேலை செஞ்சதை சில பேர் வேலை செய்கிறதா நினச்சிக்கிட்டு இருப்போம். அவர் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே பல பிரச்சனைகளுக்கு நமக்கு நம்மளை வருகிற எதிர்த்து வருகிற பிசாச எய்கிற அம்புகளையும் ஆயுதங்களையும் அக்னி ஆஸ்திரங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் அவித்து போட்டு கொண்டு இருக்கிறார். அந்த தேவன் நாங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கார். நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே நாங்கள் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், பேசணும்னு தோணல உங்களுக்கு? பேசுகிறதா? உனக்காக நாங்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ உங்ககிட்ட உட்காந்து பேசினா யார் போய் சண்டை போடுறது அப்படின்றார். அப்போது யுத்த காலத்தில் இருக்கும்போது நாம் அதுக்காக ஆயத்தமாக இருக்கணும், விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். யுத்த காலத்தில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, சாப்பாட்டுக்கு கூட கையை நினைக்க முடியாது. அந்த யுத்தத்துக்கு போகிறவங்க தண்ணி குடிக்கிறாங்களாம், எடுத்து இந்த கப் எடுத்து குடிக்கிறது கூட டைம் இல்லை. அப்படியே கையில் ஈட்டியோடு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, குனிஞ்சி நாய்களை போல நக்கி குடிக்கிறாங்களாம். ஏன்? எதிரி வந்தானா உடனே எந்திரிச்சு ஓடணும். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம மாம்ச பலத்தில் யுத்தம் செய்கிறோமா, ஆவியின் பலத்தில் செய்கிறோமா? அப்போ இன்றைக்கு பார்த்த காரியம் இதுதான். நீங்கள் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், அதை வச்சு நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசானோன் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்கவே முடியாது. கர்த்தருடைய பலத்தினாலே எல்லாம் ஆகும். சிந்தையை சிதறடிக்கிற சாத்தான், சிந்தையிலே யுத்தம் செய்கிற பிசாசை கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெயிக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியங்களும் உங்களால் ஜெயிக்க முடியும். ஆமென். நம்ம ஜெபிப்போம். நன்றி தேவனே, நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நன்றி. நாங்கள் கேட்ட இந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி. விசுவாசியாக இருக்கிற ஜனங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடாதபடிக்கு
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார வல்லமைகளோடும் லோகாதிபதிகளோடும் போராடத்தக்கதாய் நீர் தேவ பலனை தந்திருக்கிறீரே. நீர் தரும் பலத்தினால் ஆண்டவரே நாங்கள் அன்று வசனம் எனும் பட்டயத்தை எடுத்து மேற்கொள்ளத்தக்கதாய் ஆவியின் பலத்தினால் நீதி என்னும் கவசத்தை தரித்து கொண்டு சுவிசேஷம் என்னும் பாதரட்சிகளை தரித்து கொண்டு நாங்கள் நடக்கத்தக்கதாய் அதிலே நாங்கள் நடக்கத்தக்கதாய் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கிற படிகளிலே சுவிசேஷ பயணமாய் இது இருக்கும்படிக்கு தேவ நாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்படும்படிக்கு கீழானவைகளை யோசித்து பார்க்காதபடிக்கு மேலானவைகளையே குறித்து நாங்கள் வாஞ்சிக்க தாகமாய் இருக்க இன்னும் அதிகமாய் நீர் கிரியை செய்யும்படிக்கு சிந்தனைகளையும் யோசனைகளையும் அன்று உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம். சத்துருவானன் கொண்டு வருகிற எந்த கீழான எண்ணங்களுக்கும் இடம் கொடாமல் தொடர்ந்து வழிநடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.